மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை எழிலகம் வளாகத்தில் கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் 23வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2023 9/10 பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் 31/10 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நாங்கள் நேற்று இன்று இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் அறிவிப்புங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம். அது கிடைக்கவில்லை என்றதனால் இன்று தொடர்ந்து எழிலகத்தில் 23ஆம் நாள் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான ஒற்றை கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டி கிரேடுக்கு இணையான அடிப்படை ஊதியமாக 15,700 வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் கடந்த 10 வருஷமாக போராடணும். இந்த ஆட்சி வந்தாலும் செய்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்தோம் எங்களை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அமைச்சரை சந்தித்தோம், ஐஏஎஸ் அதிகாரி சந்தித்தோம், சிஆர்ஐ சந்தித்தோம், எல்லாம் செய்கிறேன் கடைசி நேரத்தில் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. 15 வருஷமாக போராடணும். அதை விட்டால் 31 ஆண்டுகளாக இந்த டி கிரேடு வரையறுக்கப்பட்ட காலமுறை 625 ஜீவோ பிரகாரம் எங்களுக்கு முழுமையாக கொடுத்துருக்கணும். ஆனால் இது நாள் வரையிலும் கொடுக்கல. நாங்கள் இதுக்காக தான் போராடுறோம். பெண் தோழர்கள் உட்பட குழந்தை குட்டியோடு இந்த எழிலகத்திலே 23வது நாட்களாக களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்பதெல்லாம் ஒற்றை கோரிக்கை. அந்த சி கிரேடு 15,700 அந்த கோரிக்கை 1995 ஜீவோ அறிவிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அமல்படுத்தாமல் இருக்கிறது. இன்றும் கூட நல்ல செய்தி வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். எங்களை எல்லாம் வஞ்சித்து முட்டாளாகி ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த அரசை கண்டித்து எங்களுடைய குடும்பத்தார் உள்பட அனைவரும் 2026 தேர்தலில் பாடம் புகட்டுவோம். எங்களுக்கு இது வரைக்கும் செய்தி கேட்கல. எங்கள் மாநில நிர்வாகி கிட்டத்தட்ட 23 நாளாக கிட்டத்தட்ட எத்தனை படி ஏறி இறங்கிட்டாங்க. அவங்களுக்காக நேசம் கூப்பிட்டு பேசி ஏதோ ஒன்று அனுப்பி தருவோம். நாங்களாக கேட்டு போகிறோம். மீறி கேட்டால் போலீஸை வச்சுக்கிறாங்க, காவல்துறை நின்றுக்கிறாங்க. எங்களை எதுவுமே பயன்படுத்த விடாத மாதிரி பண்ணுறாங்க. எங்கள் மாநில நிர்வாகி பேசி எங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை டி கிரேடு மட்டும்தான்.